சன்னா கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கல்பாசி 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டு நான் 2 பழுத்த தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த டைமில் 5 முந்திரி பருப்பு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இறக்கிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், பட்டை, அன்னாசி மொக்கு இதெல்லாம் போட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு அந்த பச்சை வாசம்லாம் போட்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்தி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கலந்து பாருங்கள். ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது, ஏன்னா முந்திரி போட்டிருக்கனால. கலந்து பார்த்துட்டு நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச சன்னாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியான நல்ல டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட